யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. அந்த வீட்டு அம்மா அவன் மேலே கண்ணு வைக்குது. யார்? போத்திபார்ன்ற வீட்டில், அவருடைய வீட்டில் தானே வேலை செய்கிறான், பெரிய பணக்காரன். அவன் மனைவி மேலே கண்ணை வச்சு இவனை எப்படியாவது தன் வசப்படுத்தணும்னு சொல்லி வேலை செய்து தினந்தோறும் இவன்கிட்ட பேசி வசப்படுத்த பார்த்து இவனும் தப்பிச்சு வரான். சொல்கிறான் அதுக்கிட்ட, அம்மா புருஷன் எல்லாத்தையும் நம்ம என் கையில் கொடுத்துருக்கிறாரு, நான் இப்படி செய்தேன். இங்கே பாருங்கள், செய்யாத குற்றத்துக்காக இந்த பெண்ணுக்கிட்ட மாட்டி செய்யாத குற்றத்துக்கு இவன் மேலே படியை சாத்தி அவன் என்ன பண்ணிடுறா, இவனை ஜெயிலுக்கு அனுப்புகிறா. இந்த பாருங்கள், இந்த பெண்ணு தான் இவனை அனுப்பிச்சா இந்த ஜெயிலுக்கு, குற்றம் செய்யாதவனை. ஒரு நாள் கூட அந்த பெண்ணை பற்றி மோசமாக பேசவே இல்லை அவள் பொல்லாத இதை பேசவே இல்லை. ஏன்னா பிளேமுக்கும் பிளெஸ்ஸிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. எதுக்கு அவளை பிளேம் பண்ணணும்? பிளெஸ்ஸிங் எப்படி என்னை வெளியே கொண்டு வர போது, என்னை பெரிய ஆளாக்க போது, கடவுள் என்னை எப்படி ஆசீர்வதிப்பார். இப்போ அவளை சொல்லி என்ன பண்ணுறது? அதை மறக்கணும். ஏன்னா அதையே நினச்சிட்டு உள்ளே போஞ்சிக்கிட்டே இருந்தா, உள்ளத்தில் அதை வச்சுட்டு பல்ல கடிச்சிருந்தா இருக்கிற பல்லும் போயிடும், உள்ளமெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் பாருங்கள், ஒரு நொந்து போயிடுவோம் உள்ள. அதனால தான் அதெல்லாம் மறக்கணும். அதெல்லாம் மறக்கிறான் பாருங்கள். இந்த பானை பாத்திரக்கார ஃபெல்லோ இவன் வந்து அங்கே போய் 2 வருஷமா ராஜா பக்கத்துலேயே நிற்கிறான். இவன் ஞாபகம் வர மாட்டேன் அவனுக்கு. அவன் என்ன சொல்கிறது? அவனையும் ஒன்றும் சொல்லலை. அவனை பற்றி அந்த படுபாவி நான் தான் அவனுக்கு சொன்னேன், சொல்லவே இல்லை. இவனுடைய சகோதரர்கள் இவனை கொல்ல நினைத்தார்கள், குழியில் தள்ளினார்கள், விற்றார்கள். இவன் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு காரணம் அவர்கள் தான். ஜெயிலில் இன்றைக்கி இருக்கிறான்னா அவங்க தான் காரணம். ஒரு நாள் கூட அவங்கள பற்றி தப்பாக பேசவே இல்லை.